சங்கீதம் 30:11-12 வாக்குத்தத்தமாக நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். ஓகே, என்ன சொல்லுகிறது? புலம்பலை ஆனந்த கழிப்பாக தேவன் மாற பண்ணினார். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும். இந்த சித்திரத்தை நம்ம பார்க்கும் பொழுது ஒரு ஒன் எக்ஸ்ட்ரீம்ல இருந்து ஆண்டவர் என்ன செய்யறானா அடுத்த எக்ஸ்ட்ரீமுக்கு மாத்துறாராம். வெறும் புலம்பலை எடுத்து போடுகிறது மட்டுமல்ல, வசனம் என்ன சொல்லுகிறது? அந்த புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாறப்படுகிறார். ஒரு நிமிஷம் பார்த்தீங்கன்னா அழுகை தங்கி இருக்கிறதுனால் அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு? கர்த்தர் தம்முடைய மகிழ்ச்சினால நிரப்புகிறார் என்று சொல்லி ஒரு கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷனை குறித்து அவர் பேசுகிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் இது நாம் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இட் இஸ் தி அவுட்கம் ஆஃப் அ பீரியட் ஆஃப் டெஸ்டிங். ஒரு சோதனையின் காலத்தினுடைய முடிவில் தேவன் நாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நடத்துகிற ஒரு காரியமாக இருக்கிறது. அதுக்கு சில வசனத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சங்கீதக்காரன் சொல்லுகிறார், சங்கீதம் 30:5 நாம் வாசித்தோமானால், அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்பு உண்டாகும். என்ன சொல்லுதாங்க? ரொம்ப அழகா, அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு என்று சொல்லுகிறவர் அடுத்ததுல என்ன சொல்றாரு? சாயங்காலத்திலே அழுகை தங்கும். சாயங்காலத்தில் அப்படின்ன உடனே நம்ம ஈவினிங் அப்படின்னு மட்டும்தான் எடுத்துக்கிறோம். பட் அங்கே யூஸ் பண்ணப்பட்டிருக்கிற வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ த நைட், இருளான அந்த சூழ்நிலையில் காலத்தில் வந்து தங்குகிற அழுகை விடிய காலத்து வெளிச்சம் வரும் பொழுது அது என்ன செய்கிறதாம்? கழிப்பாக மாறுகிறதாம். இப்போ நம்ம ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், எப்போவுமே இருளுக்கும் வெளிச்சத்திற்கும் இருக்கிற போராட்டத்தில் இருள் ஒருபோதும் வெளிச்சத்தை மேற்கொள்ள முடியாது. நமக்கு எப்படி தோணும்னா, ஆமாம் எப்படிதான் வெளிச்சம் வந்தாலும் திரும்ப நைட்டில் என்ன ஆகுது? இருட்டாதானே மாறுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம். ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இருட்டுக்கும் வெளிச்சத்திற்கும் மாறி மாறி இருக்கிற போராட்டத்தில் கடைசியில் குமாரனுடைய அன்பின் ராஜ்யம், அன்பின் குமாரனுடைய வெளிச்சத்தின் ராஜ்யம் வந்தால் நிரந்தர வெளிச்சத்தில் வாழ போகிற நாம் தெரியும், நமக்கு வெளிச்சம்தான் மேற்கொள்ளுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வெளிச்சத்தை மறைக்க முடியாது. யூ கான்ட் கம்ப்ளீட்லி ஷட் அவுட் த டார்க்னஸ், த லைட். ஆனால் இருட்டை வந்து ஈஸியாக வெளிச்சமாக மாற்றிடலாம், ரைட்? அதே போல தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இருள் தங்கி இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய இருளான காலங்களில் தேவன் நிச்சயமாக வெளிச்சத்தை எழும்ப பண்ணுவார், வெளிச்சத்தை வீச பண்ணுவார் என்று சொல்லி அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்போ நம்ம கேட்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்குது. இந்த இருள் என் வாழ்க்கையிலே வெளிச்சமாக மாற வேண்டும் என்றால் என் வாழ்க்கையில என்ன இருக்கணும் அல்லது என்ன நடக்கணும் அப்படின்றத நம்ம கேட்கணும். அதற்கு ஒரு நல்ல பதில் மல்கியா 4:2 இருக்கிறது. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள். என்ன சொல்லுகிறது இங்க? என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அப்போ இருள் விலகி அந்த விடிய காலத்து வெளிச்சத்திற்கு இடம் உண்டாக வேண்டுமானால் நீங்களும் நானும் யாரா இருக்கணும்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம் உள்ளத்திலே இருக்க வேண்டும். என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல், அவருடைய நாமத்திற்கு பயப்படும் பயம், கர்த்தருக்கு பயப்படும் பயம் நம் உள்ளத்துல இருந்தா உண்மையிலே சொல்ல போனா எந்த இருளும் நம்மளை மேற்கொள்ள முடியாது. இருள் வராதுன்னு சொல்லல வசனம், வரும் ஆனா மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. அப்போ அந்த கர்த்தருக்கு பயப்படும் பயம் நம் இருதயத்தில் இருக்குமானால் நிச்சயமாக நம்ம அந்த இருளான சூழ்நிலைகளை விட்டு வெளியே வருவோம். இதுதான் தாவீதுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். சங்கீதக்காரனாகிய தாவீது இதை எழுதும் போதே நம்ம பார்க்குறது என்னன்னா, அனுபவிச்சு தான் அவர் எழுதுறார். இந்த சங்கீதத்தை அவர் எழுதின முகாந்திரத்தை நாம் பார்க்கும் பொழுது அவர் வீடை கட்டி அதை பிரதிஷ்டை செய்யும் காலத்தில் இதை எழுதினாராம். தாவீதுக்கு ஒரு மாஞ்சை என்னன்னா, கர்த்தருடைய ஆலயத்தை கட்டணும், கர்த்தருடைய
அந்த உடன்படிக்கை பெட்டி கூடாரத்திலே வாசமா இருக்கு. தேவனுடைய அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு ஒரு நிரந்தரமான ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும், ஒரு வீடை கட்ட வேண்டும் என்று அவர் நினைக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், தாவீதே நீ கட்டக்கூடாது, உன் குமாரனுக்கு தான் அந்த பிளானை நான் வச்சிருக்கேன், உனக்கு நான் வீட்டை கட்டித்தரேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவரை அந்த காலகட்டத்தில் எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கு ஒரு அடையாளமாக அவருக்கு வீடை கட்டினார்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். ஸோ அந்த வீடு கட்டப்பட்டு பிரதிஷ்டை செய்யும் காலத்தில் தான் தாவீது அந்த அரண்மனை பிரதிஷ்டையின் நாளில் சொல்ற ஒரு சங்கீதம் தான் இது. அப்போ அதில் தாவீது என்ன செய்கிறார்னா திரும்பி பார்க்குறார், தன் வாழ்நாட்களை திரும்பி பார்க்குறார். எவ்வளவோ போராட்டம் நம்ம சந்திச்சு வந்திருக்கிறோம், எவ்வளவோ புலம்பல்கள் நம் வாழ்க்கையில் இருந்திருக்கிறது. வாலிப வயது தொடங்கி பார்த்தாலே உண்மையிலே சொல்ல போனால் பிறப்புல இருந்தே தாவீதுக்கு புலம்பல் தான். என்னன்னா அவர் சொல்றாரு, என் தாயின் கர்ப்பத்திலிருந்து நான் வெளிப்பட்ட நாள் முதல் உம்முடைய பட்சத்தில் நான் விழுந்தேன்னு சொல்லும்போது நம்ம நிறைய பேர் அதை ஒரு சாதாரணமான வார்த்தையாக எடுத்துக்கிறோம். சரி, தாவீது சின்ன வயசுல இருந்து ரொம்ப தெய்வ பக்தி உள்ள ஒரு மனுஷன் அப்படின்னா, ஆனால் அப்படி இல்லை. குடும்பம் அவரை ரிஜெக்ட் பண்ணதுனால தான் அவர் சொல்றாரு, நான் உம்முடைய சார்பில் நான் விழுந்தேன். குடும்பம், அப்பா பந்திக்கு மற்ற 7 குமாரரை கூப்பிடுறாரு, இவர் எங்க இருக்கிறாரு? வெளியில ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறார். சகோதரருக்கு அப்பா அனுப்பி போய் ஆகாரம் கொடுக்க போறார், நீ அகங்காரம் உள்ளவன் சொல்லி அவன் சொல்றான். he was rejected always by his family. அடுத்தது பார்த்தீங்கன்னா சரி அவங்கள தாண்டி வந்துட்டோம், சவுலுக்கு நான் ஆயுததாரியா மாறிட்டேன், அவருக்கு ரைட் ஹேண்ட் மேனா மாறிட்டேன்னு பார்த்தா சவுலும் கடைசியில் அவர் என்ன பண்ணிட்டாரு, அவரை தள்ளி விட்டாருன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். உண்மையிலே சொல்ல போனா தாவீது தன் வாழ்க்கை முழுவதிலும், அதுக்கப்புறம் பார்த்தா சிமேயி, அப்சலோம், எத்தனையோ பேரிடத்தில் இருந்து அவர் பலவிதமான அவதூறான பேச்சுகள், பலவிதமான காயங்களை பெற்று பெற்று பெற்றுதான் தாவீது அதிகமாய் புலம்புகிற மனிதனாய் இருந்தார். ஆனா அவர் எப்பொழுதுமே கண்டது என்னன்னு சொன்னா, நான் புலம்பினாலும் என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிற தேவன் எனக்கு எப்பொழுதும் இருக்கிறார், ஹீஸ் ஆல்வேஸ் தேர் ஃபார் மீ என்று சொல்லி தாவீது பாடுகிறதை நாம் பார்க்கிறோம். மனுஷன் தள்ளி இருக்கலாம், ஆனா தேவன் அவரை அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. தன் இருதயத்துக்கு ஏற்ற தாசனை காண்கிறார். காரணம் என்ன? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவருடைய உள்ளத்துல இருக்கு. ஒரு தப்பை உணர்த்தினா உடனே ஆண்டவர்கிட்ட என்ன செய்யறாரு, தன்னை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து மறுபடியும் மனம் திரும்பி உம்முடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை என்னை விட்டு எடுத்துறாதீங்க ஆண்டவரே. இந்த சங்கீதத்தில் கூட பார்த்தீங்கன்னா, நான் உயரத்தில் இருந்தேன், நான் நல்ல கண்மலையின் மேலே இருந்தேன், நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு நினச்சேன், விழுந்தேன்றார். அப்போ என்ன அர்த்தம்? சில நேரத்தில் தன் வாழ்க்கையில் தடுமாற்றங்களை சந்தித்தாலும் தாவீது மறுபடியும் மறுபடியும் எழும்புவதற்கு காரணம் என்ன? அவருடைய இருதயத்தில் கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்பது இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 30:3, கர்த்தாவே நீர் என் ஆத்மாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடே காத்தீர். ஓகே, அந்த சங்கீதத்தின் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா சொல்றாரு, சத்துருக்கள் என்ன செய்யறாங்க, நான் அழிஞ்சு போனோம், நான் இல்லாம போனோம்னு நினைக்கிறாங்க. ஆனா நீங்களோ தகப்பனே என்ன செஞ்சீங்க, என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடிக்கு உயிரோடு கூட காத்தீர், என்னை காத்து கொண்டீர், என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாறினீர். அந்த புலம்பல் எதுனால வந்தாலும் பரவாயில்ல, அது குடும்பம் கைவிட்டதுனால வந்தாலும் பரவாயில்ல, வியாதியினால வந்தாலும் பரவாயில்ல, சத்துருக்கள் பெருகி இருக்கிறதுனால வந்தாலும் பரவாயில்ல, என் வாழ்க்கையில சுற்றிலும் நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரவங்கள் என்னை அழித்து விடுமோ என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு நான் நெருக்கப்படும் போதெல்லாம் என் புலம்பல்களை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிற தேவனாய் இருக்கிறீர். இரவு கடந்து போனால் பகல் விடிஞ்சுதானே ஆகணும், நீர் அந்த பகலை அனுப்பும் பொழுது ஆனந்த களிப்பினால் நான் நிரப்பப்படுகிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல ரொம்ப அழகா என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றினீர்ன்னு சொல்லி தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கும் போது ஆனந்த களிப்புனா சந்தோஷம் அவ்வளவுதானே அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனா ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா உண்மையிலே சொல்ல போனா கரெக்டான டிரான்ஸ்லேஷன், யூ ஹவ் டர்ன் மை மார்னிங் இன்டு டான்சிங் ஃபார் மீ. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு கொண்டாட்டமாக மாற்றிட்டீங்க ஆண்டவரே. அந்த டான்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கிற வேர்ட் ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் கழிப்பா இருக்கும்போது அப்படிதான் ஆடுவாங்க. எப்படின்னா, ஒரு சர்க்கிள்ல நின்று சுற்றி 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 சுற்றி, அது ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக் டான்ஸ். உண்மையிலே சொல்ல போனா சாதாரணமாக ஆடுகிறவர்கள் அப்படி ஆட மாட்டாங்க. என்ன கையை தட்டுவாங்க, காலை தட்டுவாங்க, கொஞ்சம் காலை அசைப்பாங்க. ஆனா இட்ஸ் அ டான்ஸ் ஆஃப் செலிப்ரேஷன், ஒரு கொண்டாட்டம்.
ஏன் அவ்வளோ கொண்டாட்டம்? நான் ஒன்றும் இல்லாமல் போவேன்னு நினச்சேன். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணிட்டீர்? என் சத்துருக்கள் நான் அப்படி ஒன்றும் இல்லாமல் போகணும்னு நினச்ச நேரத்தில் நீங்கள் என்னை கையை பிடிச்சி தூக்கி எடுத்து பாதாள குழியிலிருந்து என் ஆத்துமாவை ஏறி வர பண்ணி என்னை நீர் நிலைநிறுத்தி இருக்கிறீர் என்று சொல்லி அங்கே அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. அது மட்டும் இல்லை, அவர் சொல்கிறாரு என் ரெட்டை களைந்து போட்டு. வாசிக்கலாம் சங்கீதம் 30:11 மறுபடியும் நம்ம வாசிக்க போகிறோம். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் ரெட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். ஓகே, இங்க சொல்றாரு ரெட்டை களைந்து போட்டு அப்படின்னு சொல்லும்போது அகெயின் அந்த களைந்து போட்டு என்ற வார்த்தைக்கு வந்து எபிரேய வார்த்தையினுடைய உண்மையான அர்த்தம் சொன்னீங்கன்னா டு ஓப்பன் வைட். அதாவது ரெட்டு அப்படின்னு சொல்றது வந்து நம்ம கனி பேக்குன்னு சொல்லுவோம், ஜூட் பேக்குன்னு சொல்லுவோம். நம்ம அரிசி மூட்டைலாம் கட்டுவாங்க அந்த காலத்தில். இப்போல்லாம் பிளாஸ்டிக் பேக்காக மாறிடுச்சு. ஆனால் அந்த காலத்தில் பார்த்திருப்பீங்க, அந்த திக்கா இந்த ஒரு நூலில் செஞ்ச ஒரு பை, ஜூட்டில் செஞ்ச பை, அதுதான் ரெட்டு. அவங்க என்ன செய்வாங்கன்னா அதை தான் வந்து என்ன செய்வாங்க, புலம்புறதற்கு தங்கள் மேலே போட்டுக்கொள்வார்கள். நல்ல துணிகளை அகற்றி விட்டு அந்த ரெட்டை போட்டுக்கொண்டு அவர்கள் என்ன செய்வார்களாம், உட்கார்ந்து புலம்புவார்களாம். ஆனால் அவர் சொல்கிறார் இங்கே தாவீது, அந்த ரெட்டை நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, அதை நான் கலட்டி வச்சா கூட திரும்ப எங்கேயாச்சும் சாத்தான் வந்து என்ன செஞ்சிருவான், என் மேலே திரும்ப மாட்டுறதுக்கு தான் பார்ப்பான், என் சத்துருக்கள் திரும்ப மாட்டுறதுக்கு தான் பார்ப்பாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, அதை கிழிச்சு போட்டுட்டீங்க. தட் இஸ் த மீனிங் ஆஃப் த வேர்ட். என்ன பண்ணிட்டார்னா அந்த ரெட்டை அவர் களைந்து போடவில்லை, அவர் கிழித்து போட்டு விட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம், இனிமேல அதை திரும்ப நீங்கள் என் வாழ்க்கையில் வைக்க முடியாது அப்படின்னு சத்துருக்களுக்கு ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. தாவீதினுடைய சத்துருக்கள், தாவீதுக்கு எதிர்த்து வருகிற சத்துருவின் வல்லமைகள், நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் வருகிற சாத்தானுடைய வல்லமைகள், அவன் கொண்டு வர நினைக்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, இரவு இருக்கிற வரைக்கும் நம்ம அதை குறித்து புலம்புறோம். ஆனால் வெளிச்சம் விடிய காலம் உண்டான உடனே தேவன் என்ன செய்கிறார், அதை கிழித்து போட்டு அதை நம்மை விட்டு அகற்றி நம்மை மகிழ்ச்சி என்னும் கட்டினாலே இடை கட்டுகிறார் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அது மகிழ்ச்சியின் வஸ்திரத்தை ரீப்ளேஸ் பண்ணி இருந்தது நம்ம வாழ்க்கையில. கர்த்தர் என்ன சொல்றாரு, அந்த ரெட்டை களைந்து போட்டு கிழித்து போட்டு மறுபடியும் அந்த மகிழ்ச்சியின் வஸ்திரத்தை நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அவர் சொல்றாரு மகிழ்ச்சி என்னும் இடைக்கட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா பெல்ட், வேற ஒன்றும் இல்லை, சிம்பிள். இடைக்கட்டுன்னு சொல்றது வந்து கச்சையின் மேல கட்டுற அந்த இடையில கட்டுறது தான் இடைக்கட்டு, பெல்ட், வேற ஒன்றும் கிடையாது. நமக்கு நல்லாவே தெரியும் வேதத்தில் எங்கெல்லாம் அந்த இடுப்பை கட்டுறது குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதோ இட் மீன்ஸ் புட்டிங் ஆன் ஸ்ட்ரென்த், பலனை தரித்து கொள்வது என்பது அதற்கு அர்த்தம். சரி, இதை ஏன் ஆண்டவர் செய்யணும்? நான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உடையவளாய் இருந்தேன்னா ஆண்டவர் எனக்காக செய்வார்னு சொன்னோம். நான் பயப்படுறதுனால செய்கிறாரு. ஆனால் ஏன் இவ்வளோ செய்யணும்? எதற்காக இந்த மகிழ்ச்சியின் கட்டை நமக்கு கொடுக்கிறார்? வாசிக்கலாம், ஏசாயா 61:3 வாசிக்கலாம். சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கு நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது இங்க? ஆண்டவர் எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்றதை பார்க்கிறோம். ஒரு பக்கம் துயரம் இருக்கு, ஆனா தன் குமாரனை அனுப்பி என்ன செய்தாராம், அதை துயரப்பட்டவர்களை சீர்படுத்தி அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடை. எதுக்காக கொடுத்தார்னா ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்குது, தம் மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் என்று சொல்லப்படுவார்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கல்வாரி சிலுவையில இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தை ஏன் சுமந்தார்? அதை சுமப்பதற்கு அவர் தகுதி உள்ளவராயிருந்தாரா? நாமும் அவரை சுமக்க வைக்கிறதற்கு தகுதியுள்ள நிலையில் இருந்தோமா? ரெண்டுக்கும் பதில் நோ. அவர் உண்மையிலே சொல்ல போனா என் பாவத்தை சுமக்க தேவையே இல்லை. அவர் நீதிமான், பரிசுத்தவான், பூரண புருஷன். ஆனா என்ன செய்யறாரு,
உங்க பாவத்தையும் என் பாவத்தையும் எடுத்துக்கிறார். நம்ம ரொம்ப பர்ஃபெக்டா இருந்தோமா? இல்ல, பாவம் தான் நம்மகிட்ட தானே இருந்தது. we were not perfect. அப்போ உண்மையை சொல்ல போனா he did not have to take it on himself. முதல்ல நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அது அவருடைய கிருபையினால என்ன செய்தார்? நம்முடைய பாவங்களை சிலுவையில சுமந்தார். ரெண்டாவதாக அந்த கிருபையின் விளைவாக நீங்க பார்த்தீங்கன்னா அவர் சிம்பிளி why did he put that grace on us? சரி, அந்த கிருபை ஏன் வச்சிங்க? ஒரே ஒரு நோக்கம், அவருடைய மகிமைய நம் மூலமாய் சாத்தானுக்கு அவர் வெளிப்படுத்தணும். தம்முடைய நீதியை நமக்குள் கொடுப்பதினாலே, நமக்குள் இருந்து தேவ நீதி வெளிப்படுகிறதுனால தேவன் நம்மை சத்துருனுடைய எல்லா செயல்களுக்கும் மேலாக உயர்த்தி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பிசாசு நம்மளை விட அலங்காரமானவனாய் சிருஷ்டிக்கப்பட்டவன், நம்மை விட பலமுள்ளவனாய் சிருஷ்டிக்கப்பட்டவன். ஆனா என்ன ஆச்சு? ஆண்டவர் மனுஷனை சிருஷ்டித்தப்போ தாழ்வான நிலையில் தான் சிருஷ்டித்தார். சாதாரண மண்ணிலிருந்து தான் எடுத்து சிருஷ்டித்தார். ஆனா மண்ணிலிருந்து சிருஷ்டிக்கப்பட்ட அந்த மனுஷனுக்கு அவர் தன்னுடைய நீதியை கொடுத்த பொழுது தன்னோடு கூட ஈக்குவல் டு காட். சாத்தா என்ன சொன்னா? இவருக்கு மேல உயர்வேன், என் சிங்காசனத்தை இவருக்கு மேல ஸ்தாபிப்பேன்னு சொன்னான். ஆனா ஆண்டவர் என்ன செய்றாரு? மனுஷனை உண்டாக்கி, தாழ்வானவனாய் உண்டாக்கி, தன் நீதியை அவனுக்குள் கொடுத்தது நிமித்தமாக, உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் கொடுத்தது நிமித்தமாக என்ன செய்றாரு? இந்த மண்ணுக்குரியவர்களாய் இருக்கிற நம்மள தன்னுடைய மகிமையின் சாயல்ல மாற்றி அவரோடு கூட சிங்காசனத்துல ஈக்குவலா உட்கார வைக்கிறார். ஹல்லேலூயா. சாத்தான் சிங்காசனத்தை காத்துக்கிட்டு தான் இருந்தான், சிங்காசனத்துல உட்காரல. அப்பதான் யோசித்தான் இதுக்கும் மேல போவேன்னு நினைச்சான். இப்ப அவனுக்கு ஏன் நம்மளை பார்த்தா எரிச்சல்னா, நீங்க புரிஞ்சுக்கணும், அவன் வாஞ்சித்த ஒரு ஸ்தானத்தை அவன் பெற்றுக்கொள்ளல, நீங்களும் நானும் பெற்றுக்கொண்டோம். சிங்காசனத்தை காக்கிறவனா தான் இருந்தான், நீங்களும் நானும் அந்த சிங்காசனத்துல உட்கார்றவர்களா இருக்கிறோம். அல்லேலூயா. அவரோடு கூட, ஏன்? அவருடைய நீதி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாய் தேவன் மகிமைப்படுகிறார். நான் ரொம்ப கிரேட்டு, இயேசுவோட சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கேன், ஐ எம் வர்தி ஆஃப் இட்னு நினைக்காதீங்க. அன்வர்தியா இருந்த நம்மளை அவருடைய நீதியினால தகுதிப்படுத்தி அவர் என்ன செய்றார்? வர்தியா மாற்றி நம்மளை அந்த சிங்காசனத்துல அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிற நாம் எதற்காக அங்க உயர்த்தப்பட்டிருக்கிறோம்னா ஒரே காரணம், அவருடைய மகிமை. தன் மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். நீதியில நிலைநாட்டப்பட்டிருப்போம். we will be established in righteousness. ஒருவனும் அதுல இருந்து நம்மளை அசைக்க முடியாது. உங்க மகிழ்ச்சியின் காலங்கள் வந்த உடனே கர்த்தரை மறந்துடாதீங்க தயவு செய்து. ஏன்னா நம்ம மகிழ்ச்சியின் காலத்துல கர்த்தரை நினைச்சோம்னா நிச்சயமா இருட்டு திரும்ப மேற்கொள்ளவே முடியாது. மறந்தா தான் திரும்ப வரும். ஆண்டவர் தாவீதை எவ்வளவோ உயர்த்தி எவ்வளவோ சிங்காசனத்தெல்லாம் கொடுத்தப்போ அவர் நிறைய தவறுகள் செஞ்சார். தவறு செய்யும் போது தான் திரும்ப திரும்ப அடி வாங்குறார். ஆனா இன்னைக்கு கர்த்தர் நம்மளை தூக்கி எடுத்து தம்முடைய நீதியில நிலைநாட்டி இருக்கிறார். ஆனால் அவருடைய மகிமைக்கென்று எப்பொழுதும் அதிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ரொம்ப அழகா இந்த ஏசாயா 61:3 சொல்லுகிறது, ஆனந்த தைலத்தை, the anointing of oil, the oil of joy, anointing of joy, மகிழ்ச்சியினுடைய ஒரு அபிஷேகம், மகிழ்ச்சியின் எண்ணெய் அப்படின்னு சொல்லும்போது நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், என்னன்னு சொல்லிட்டாலே பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிற ஒரு வார்த்தை. அப்பனா என்ன சொல்ல வர்றாருங்க? துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் என்று சொல்லும் பொழுது இந்த உலகத்தினுடைய தளத்தின் ஆசீர்வாதத்தை பத்தி அவர் பேசல. அப்படி உலக தளத்தின் ஆசீர்வாதத்தை குறித்து சொன்னார்னா, என்னைக்காச்சும் ஒரு நாள் பிசாசு அது நம்மகிட்ட இருந்து உருவிட்டான்னு வச்சுக்கோங்களேன், உடனே என்ன ஆயிரும்? மகிழ்ச்சி போயிடும். பொருள், பணம் இதெல்லாத்தையும் எடுத்துட்டான்னா உடனே நம்ம மகிழ்ச்சி புஷ்ஷின்னு கீழே போயிடும், காத்து போன பலூன் மாதிரி. அந்த மகிழ்ச்சியை சொல்லலை. அவர் சொல்றாரு, என்னன்னைக்கு மாறாத ஆனந்த தைலம், என் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் எப்பொழுதும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருக்கிற ஒரு ஆனந்த தைலம் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கதை நாம் பார்க்கிறோம். எதற்காக அப்படின்னு சொல்லும்போது அந்த கர்த்தருடைய அந்த மகிழ்ச்சி அவருடைய மகிமையை நம்முடைய வாழ்க்கையில நிலைநாட்டணும். அது நிலைநாட்டப்பட்டுட்டா
அடுத்தது என்ன நடக்குது வாசிக்கலாம். சங்கீதம் 30:12 ஆங்கிலத்துல. தமிழ்ல we have to read 11 and 12. 11, 12 ரெண்டுமே நம்ம வாசிக்கணும். ஆங்கிலத்துல Psalm 30:12. என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் ரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். என்ன சொல்றாரு? மகிமைக்கென்று நாட்டப்பட்ட நீதியின் விருட்சங்கள். இப்போ அந்த மகிமைக்கென்று நாட்டப்பட்ட நீதியின் விருட்சங்கள் என்ன செய்யணுமா? என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை துதிக்கணும்னு சொல்லுமா. என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை துதிக்கணும். அது என்னங்க மகிமை? மகிமை அமர்ந்திராமல் துதிக்கணும்னா அது என்ன அர்த்தம் அப்படின்னா, ரொம்ப அழகா சங்கீதக்காரன் சொல்லுகிறார் ஒரு வசனத்துல. அதை வாசிக்க போறோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம சரீரத்துல 2 பகுதி தான் கர்த்தரை துதிக்கிறதுல ஈடுபட முடியும். வாசிக்கலாம். சங்கீதம் 71:23. நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டு கொண்ட என் ஆத்துமாவும் கம்பீரித்து மகிழும். ஓகே, எந்த 2 பகுதி? ஒன்னு உதடுகள், இன்னொன்னு ஆத்துமா. இது ரெண்டும் தான் கர்த்தரை துதிப்பதுல என்ன செய்யுது? இன்வால்வ் ஆகுது. உண்மையை சொல்ல போனா ஆத்துமாவுக்குள்ள மகிழ்ச்சி இருந்தாதான் உதடுகள்ல என்ன வரும்? துதி வரும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ என்ன அர்த்தம் இதில்? ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாரு? நீ கஷ்டப்பட்ட காலங்கள் எல்லாம் முடிஞ்சு நான் வெளிச்சத்துக்கு கொண்டாந்துட்டேன். உன்னைய ஆனந்த தைலத்தின் அபிஷேகத்தை உனக்குள்ள கொடுத்துட்டேன். எதுக்காக? நீதியின் விருட்சமாய் என்னுடைய மகிமைக்கென்று நீ நாட்டப்படுவாய். நாட்டப்படும் பொழுது உன் உதடுகள், உன் ஆத்துமாவும் உன் உதடுகளும் என்ன செய்யணும்? என்ன துதிக்கணும். எதிலிருந்து? நான் ஊற்றின ஆனந்த தைலத்திலிருந்து. இனிமேல உனக்கு சூழ்நிலை முக்கியம் இல்லை. சூழ்நிலை பத்தி கவலைப்படாத. ஏன்னா நான் தான் எல்லா இருளையும் வெளிச்சமாக மாற பண்ணுகிறவராச்சே. நான் தான் எப்பொழுதுமே புலம்பலை அனுமதிச்சேன்னா அடுத்தது ஆனந்த களிப்பை கொண்டாந்து வச்சிடறேனே. அந்த அபிஷேக தைலத்தை உள்ள ஊற்றிறேன். ஆகவே எல்லா சூழ்நிலைகளிலும் எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கிற ஒரு துதி அங்க நமக்குள்ள வந்துடுது. உள்ளம் மகிழ்ச்சியினால நிரப்பப்படுகிறது, வாய் துதியினாலே நிரம்பி வழிகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். என்ன சொல்றார் பாருங்க, யாக்கோபு 5:13. உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியா இருந்தால் சங்கீதம் பாட கடவன். தாவீது என்ன பண்ணாரு? இததான் பண்ணாரு. துன்பப்பட்ட நாட்கள்ல நீங்க சங்கீதம் 30 ஃபுல்லா வாசித்து பாருங்க. ரொம்ப அழகா சொல்லும். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி அபயமிட்டேன், நான் ஆண்டவர்கிட்ட அழுதேன், ஜெபம் பண்ணேன். எப்போ? துன்பம் இருக்கும் பொழுது. கேட்டார், பதில் கொடுத்தார், மகிழ்ச்சினால நிரப்பினார். இப்ப என் உதடுகள் என்ன செய்து? அமர்ந்திராமல் உம்மை துதித்து கொண்டிருக்கிறது. அதுதான் இங்க யாக்கோப் சொல்றார். மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? சங்கீதம் பாடுங்க. மகிழ்ச்சியா இருந்தீங்கன்னா என்ன பண்ணுங்க? கர்த்தரை துதித்து பாடுங்க. அதற்காக தான் மகிழ்ச்சியை உங்கள் உள்ளத்திலே அவர் ஊற்றி இருக்கிறார் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த வசனத்துல ரொம்ப அழகா சொல்லுகிறது என்னன்னா, என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெஸ்டே இல்லாம கண்டினியூஸா எல்லா நேரத்திலும் எப்பொழுதும் நீர் கொடுத்திருக்கிற அந்த மகிழ்ச்சினால் நிரப்பப்பட்ட என் ஆத்துமாவும் என் உதடுகளும் உம்மை துதித்து கொண்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறத நாம பார்க்கிறோம். 2 காரியங்கள், கண்டினியூஸ்லி அண்ட் ஃபார் எவர், என்றென்றைக்கும். அது கடைசியில் சொல்றாரு பாருங்க, உம்மை என்றென்றைக்கும் துதிக்கும், அமர்ந்திராமல் துதிக்கும். அமர்ந்திராமல் என்றென்றைக்கும் துதிப்பது என்று சொன்னால் கண்டினியூஸ்லி பிரைசிங் காட் ஃபார் எவர் அண்ட் எவர். வெளிப்படுத்தல் 7, 9, 10 வசனங்கள் ஒரு glorious picture of heaven. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலிருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு, ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? திரளான கூட்டம் ஜனங்கள், சகல ஜாதிகளில் இருந்தும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரர்களும் இருந்து வந்து, அதுல நீங்க இருக்கீங்களா?
கூட்டத்தில் இருக்கீங்களா நீங்க? இருந்தோன்னா தான் நம்ம நம்முடைய இட்டர்னல் டெஸ்டினியை ஃபுல்ஃபில் பண்ணுவோம். எதற்காக தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம்? அவருக்கு முன்பதாக, பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக நின்று நம்ம மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும், யார் ஆட்டுக்குட்டியானவர்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரோட சிங்காசனத்துல நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம், ரைட்? அவரோடு கூட இணைந்து நம்ம என்ன செய்யறோம்? பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்தி சொல்லுகிறது, ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள் என்று சொல்லுகிறது. இன்னைக்கு உலகத்துல நம்முடைய ஆனந்த களிப்பை நம்முடைய உள்ளத்திலே ஊற்றி நம்முடைய புலம்பலை, துயரத்தை கர்த்தர் திருப்பும் பொழுது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இட் இஸ் ப்ரிப்பேரிங் அஸ் ஃபார் ஆர் இட்டர்னல் டெஸ்டினி. ஆண்டவர் ஏன் இந்த உலகத்துல உங்க துயரத்தை திருப்புறார்? ஏன் உங்க இருளை வெளிச்சமாக்குகிறார்? ஏன் அந்த இரவை மாற்றி பகலாக மாற்றுகிறார் என்று சொன்னால், என்றென்றைக்கும் மாறாமல் நிலை நிற்க போகும் ஒரு பகல் வருகிறது, ஒரு விடிய காலம் வருகிறது. அந்த விடிய காலத்துல நீங்களும் நானும் பிரவேசிக்கும் பொழுது இந்த உலகத்துல ஆண்டவர் நமக்கு அதனுடைய ஃபோர்டேஸ்டா கொடுத்த ஒவ்வொரு சின்ன வெற்றியிலும் எப்படி நாம் நம்முடைய நாவு அமைதலாக இருக்க விடாமல் எப்பொழுதும் அவரை துதித்து கொண்டு இருந்தோமோ, அதே போல் அங்கே போய் அவரை எப்பொழுதும் நம்ம துதித்து கொண்டு இருக்க போகிறோம். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கர்த்தர் உங்களுக்கு செய்கிற காரியத்தை மகிழ்ச்சியாக அறிவித்து கர்த்தரை துதிங்க. என்ன தெரியுமா, இந்த உலகத்தில் ஒரு ரகசியம் சொல்லிடுறேன். நீங்கள் ஆண்டவரோட நன்மை பெறுறீங்க, பெற்றுக்கொண்டு யார்ட்டையாச்சும் போய் பகிர்ந்து கொள்றீங்க, சொல்கிறீங்கன்னா அடுத்த நிமிஷம் ஒரு அடி விழும். அடுத்த நிமிஷம் ஒரு அடி விழும். என்னன்னா, நீங்கள் சொன்ன விஷயம் திரும்ப பின்னாடி போகிற மாதிரி அல்லது அது மாறி போகிற மாதிரி தோணும். விட்டுறாதீங்க. ஏன் தெரியுமா, பிசாசு என்ன பண்ணுறான்? நடக்கலை அல்லது திரும்ப இதை உன் கையில இருந்து பறிச்சிருவேன்னு உங்களுக்கு ஒரு பயத்தை கொடுக்குறான். ஏன்னா he wants to stop you from praising God continually and eternally. ஆனால் அவனால் முடியாது, அவனால் முடியாது. அல்லேலூயா. ஏனென்றால் என் தேவன் நம்மை தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்களாக மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. we are established in righteousness. நமக்குள் ஊற்றப்பட்டிருக்கிற மகிழ்ச்சியின் அபிஷேகம், ஆனந்த தைலம் நமக்குள் நிலைத்திருக்கிறது. ஒருவனாலும் அதை எடுத்துக்கொள்ள முடியாது. அப்படி இருக்கும்போது சூழ்நிலைகளை பார்த்தில்ல, என் தேவனை பார்த்து நான் எப்பொழுதும் துதிக்கிறவளாய் இருக்கிறேன்னு சொல்லிட்டு உங்க சாட்சியை விட்டு விடாதீங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை மறுபடியும் நிலைநிறுத்தி மறுபடியும் உயிர்ப்பிப்பார், மறுபடியும் உயர்த்துவார். உங்கள் புலம்பல்கள் எல்லாம் ஆனந்த களிப்புகளாய் மாறும். ஹல்லேலூயா. கர்த்தர் நிலைநாட்டுகிறவராய் இருக்கிறபடினால் அவருக்குள் மகிழ்ந்து களி கூர்ந்து எப்பொழுதும் துதிக்கிறவர்களாய் நாம் இருப்போம்.